ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இது எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1.5 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த வகையான ஓட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் லேசாக செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது இதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ஓட்ஸ் எடுத்தீங்களோ அதிலேயே 1/2 கப் அளவுக்கு கரெக்டாக ரவை சேர்த்துக்கோங்க. இதே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதே நல்லா ஆற வச்சிடலாம். முதல்ல நம்ம வறுத்து எடுத்த ஓட்ஸ் நல்லா ஆறிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து எடுத்த ரவையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை இந்த 3மே நல்லா கலந்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து இது நம்ம ஊற வைக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா இந்த மாவு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் ஈனோ ஃப்ரூட் சால்ட் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஹெல்த்தியர் ஆப்ஷன், நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சே செய்யலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசு நறுக்கினது, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட் பொடிசாக துருவி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லி மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதில் நம்ம வறுத்துருக்கிற காய் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான மாவு ரெடி. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம். இதில் தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு இது நம்ம பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு நல்ல கார சட்னியோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.